வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்கவே கண் பார்வைக்கு சிறந்த உணவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது மாதிரி என்ன உணவை பார்க்கலாம் அப்படிங்கிறத டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கண் பார்வைக்கு ஏற்ற உணவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன உணவு பார்க்க இருக்கோம்? இன்னைக்கு அத்திப்பழ கூழ் அப்படின்னு பேரு. இதுல அத்திப்பழம், காஞ்ச திராட்சை தோலோடையும் விதையோடையும் நம்ம அரைக்க போறோம். அப்புறம் இஞ்சி தோல் நீக்கி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு ஸ்மூதின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பழக்கூழ்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இந்த கலவையை கொடுக்கறதன் மூலமாக கண் பார்வையை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது. இப்போது நார்மலாகவே ஸ்மூதி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் குடித்தாவே நமக்கு ஒரு ஹோல் ஃபுட் மாதிரி ஆயிரும், ஃபில்லிங்காக இருக்கும் இல்லைங்களா? இப்போ குழந்தைகளுக்கு அது இப்போ காலையில் சாப்பிட்றாங்கன்னா வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு கூட தோணாது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி இது அப்போ ஒரு முழு உணவாகவே இருக்கும். ஒருவேளை உணவாகவே நம்ம கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. குழந்தைங்களுக்கு முழு உணவாகவே நம்ம கொடுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் கண் பார்வைக்கு எந்த மாதிரி உதவி செய்யுது டாக்டர்? இப்போ அந்த கண் பார்வை நீண்ட நாட்கள் அந்த பார்வை தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா சில விதமான வளர்சிதை மாற்றங்கள், கண்ணுக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கண் பார்வை அப்படிங்கிறது சாதாரண புலனை தாண்டி ஒரு சிறப்பான புலனாக இக்கால அறிவியலும் சொல்லுது, சித்தர்களும் தான் சொல்கிறாங்க. அதை தெளிவாக பாதுகாத்துக்கிறதுக்குன்னு தசைகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெல்லிசான ஒரு மெம்பரேன், அதாவது ரெட்டினான் மாதிரி ஒரு பகுதி, அதுக்கு பின்னால் இருந்து நரம்புகளை முடிச்சுகளாக இருந்து முழுமையாக அந்த உணர்வுகளை உள்வாங்கிட்டு அந்த உணர்வுகளாக மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம், இந்த மாதிரி பல அடுக்குகள் இருக்குது. இவை அத்தனையுமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்குன்னு சிறப்பான உணவுகள் கண்டிப்பாக தேவை. சாதாரணமாக நம்ம எந்தையோ வச்சு அதை சாப்பிட்டோம் போனோன்ற மாதிரி இல்லாமல் சிறப்பான உணவுகள் நமக்கு வேணும். அந்த சிறப்பான உணவு கலவை அப்படிங்கிறது இந்த பழக்குள்ள இருக்குது. அத்திப்பழமாகட்டும், காஞ்ச திராட்சை விதையோடையும் தோலோடையும் நம்ம போடுறோம், அதில் இருக்கட்டும். இதில் கூடவே இஞ்சியை நம்ம சேர்க்குறோம், இஞ்சி ஆகட்டும். இந்த கலவையெல்லாம் கலந்த கலவையில் அந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய, கண் ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரையை பலப்படுத்தக்கூடிய, நரம்பு மண்டலத்தை தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமாக வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களே செல்ஃபோனை வச்சுட்டு பார்க்கக்கூடியது இருக்குது. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதாவது மின் திரை அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. எப்போவோ ஒரு தடவை ஒரு டிவியை பார்ப்பாங்க. ஒரு 10 வயசு 15 வயசுக்கு அப்புறம் தான் அந்த பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை. பிறந்த குழந்தைங்களே அந்த சூழ்நிலையில தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுது. அதனால அந்த பாதிப்புகள் உடம்புல பல பகுதிகளை பாதித்தாலும் கூட கண்ணை முழுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த மின் ஒளியினால் வரக்கூடிய பாதிப்புகளை தாங்கக்கூடிய சக்தியை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கே கொடுத்தாகணும். அப்போ முழுமையான ஒரு ஊட்டமிக்க உணவு நமக்கு தினசரி கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அதுலேயும் குறிப்பாக வேக வைக்காத பச்சை உணவுகள் அப்படின்னு சொல்கிறதுல இந்த பழங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த பழத்தை நம்ம வேக வைக்கிறது இல்லை, அதனால் இளமையாகவே பச்சையாகவே அப்படி குடிக்கிறதுனால அத்தனை ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக உடம்புல உட்கரிக்கப்பட்டு கண்ணை பலப்படுத்துது. இது கண்ணை மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான உள் உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ அத்திப்பழம் எல்லா நாட்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே இருக்கும்போது காய்ஞ்ச அத்திப்பழத்தை பயன்படுத்தலாம், காய்ந்த பழத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி காய்ஞ்ச திராட்சையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடிப்படையிலேயே இதில் எல்லாத்துலேயுமே ஒரு இனிப்பு சுவை இருக்கிறனால இதற்கு ஸ்பெசிஃபிக்காக இனிப்பு எதுவும் சேர்க்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை. தேவைன்னா கொஞ்சம் தேனோ அல்லது பனை வெல்லமோ சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதான் எப்போதுமே இயற்கையான இனிப்பு நம்ம கூட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா குழந்தைங்களை விரும்பி குடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இனிப்பு சுவையோடு இருந்தால் தான் அவங்க குடிப்பாங்க, விரும்பி குடிப்பாங்க. அடுத்த நாள் நேற்று கொடுத்திய அந்த அத்திப்பழ கூழ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணும் அப்படின்னாச்சுன்னா சுவை மிக்கதாக இருக்கணும். அதனால் இந்த இஞ்சி லேசாக இருக்குதும், இந்த கலவை அதாவது அத்திப்பழமும் இந்த காஞ்ச திராட்சையும் சேர்ந்த ஒரு கலவை ரொம்ப சுவையோடு தான் இருக்கும். கூடுதலாக கொஞ்சம் பனை வெல்லம் போட்டாலும் தப்பு இல்லை. டாக்டர், இன்னைக்கு நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம இப்போ தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டிப்ஸ் என்னது? இன்னைக்கு ரொம்ப எளிமையானது தான். ஏன்னா ஒரு பச்சை கரிசலாங்கண்ணி இலை, அதாவது இளம் இலை நமக்கு தேவை. அந்த இளம் இலையை நல்லா அரைச்சி சாறு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு போதும். அப்படியே நம்ம துவையல் மாதிரி அந்த சாரோடு சேர்ந்து கூழ் மாதிரி பண்ணிவிட்டு தலையில் நல்லா அரைக்கி தேய்க்கணும். எந்த குழந்தைக்கு நம்ம தேவையோ அதை நல்லா முழுக்க தலையில் நல்லா தேய்ச்சிடணும். அந்த சாறு 2 சொட்டு, இந்த கண்ணுக்கு 2 சொட்டு, அந்த கண்ணுக்கு 2 சொட்டு போட்டு நல்லா கண்ணை மூடிட்டு
கொஞ்சம் கண்ணை சுழட்டக்கூடிய பயிற்சிகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய சாறை வந்து உள்ளுக்கு குடிக்கணும். அதாவது கரிசலாங்கண்ணி சாறு வந்து கண்ணில் துளியாக விடணும், உள்ளுக்கு சாப்பிடணும், தலையில் கொஞ்சம் தேய்க்கணும். இதனால் என்னென்ன நன்மை இருக்குது? முடி உதிர்றது, அதுக்கப்புறம் முடி வந்து இளமையிலேயே வெள்ளை நிறமாகிறது, இதெல்லாம் தடுக்கக்கூடியதோடு மாத்திரம் இல்லாமல் கண் பார்வை நீண்ட நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு இந்த சாறு உதவியாக இருக்கும். கரிசலாங்கண்ணிங்கிறது காயகல்பமாக நம்ம சொல்லுவோம். அதை கண்ணில் நேரடியாகவும் நம்ம துளி மாதிரி விடலாம். இப்போது கரிசலாங்கண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே முடிக்கு தான் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது தான் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது. கண்ணுக்கு இவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அதுவும் கண்ணில் அதை நேரடியாக விடலாம் அப்படிங்கிறது, நம்ம ஏதாவது எண்ணெய் விடுவோம் பொதுவாக. ஆனால் இதை ஒரு மூலிகையை வந்து கண்ணில் விடலாம் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. நிச்சயமாக டாக்டர், இப்போது நான் அந்த ஸ்மூதியையும் செஞ்சு பார்த்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு திரும்பி வந்து பேசுகிறேன். நிச்சயமாக. அத்திப்பழக்கூழ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அத்திப்பழக்கூழுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அத்திப்பழம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். புதினா, இஞ்சி தோல் நீக்கி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நாட்டு சர்க்கரை. இது அத்திப்பழக்கூழ் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்மூதி எல்லாம் சாப்பிடுவோம், அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸுங்க. முதல்ல இதில் அத்திப்பழத்தை சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 25 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக கருப்பு திராட்சை உலர்ந்தது, இஞ்சி. இது நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சுவை பிடிக்குதோ அவ்வளவா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக புதினா நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை. ரொம்ப சுவை மிகுந்ததாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் இன்டென்ஷன். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க சத்தான பொருட்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அத்திப்பழக்கூழ் ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியாக சர்வ் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்க்கவே ஒரு வித்தியாசமாக அழகாக இருக்குது. நம்ம இந்த புதினா சேர்த்துருக்கிறனால அந்த க்ரீனிஷ் கலரும் அத்திப்பழத்தோட கலரும் மிங்கிள் ஆகி இருக்குது. அத்திப்பழக்கூழ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அந்த புதினாவோட நாட்டு சர்க்கரை அது எல்லாம் மிங்கிள் ஆகி அந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாதாரணமாகவே அத்திப்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இந்த நாட்டு சர்க்கரை புதினா எல்லாம் சேர்த்தது அந்த இஞ்சியோட ஒரு சின்ன ஃப்ளேவர் வருது. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நமக்கு திரும்ப திரும்ப குடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் இது பிடிக்கும். ஏன்னா இதில் திகட்டுற மாதிரியோ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு டேஸ்ட்டே இல்லை. அதனால் கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அத்திப்பழக்கூழ் ரொம்பவே சுவையாக இருந்துச்சு, ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. நிச்சயமாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைகள் இதை விரும்பி குடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்றைக்கி நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு டாக்டர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டாக்டர் தமிழ்ச்செல்வி சூலூர்லேருந்து கேட்டிருக்காங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் சமைத்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறது
எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளலாம், எத்தனை நாளைக்கு அந்த உணவை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் சமைக்காத உணவுகளை ஓரளவுக்கு நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம இப்போதைக்கு வழிவகை கொடுக்கலாம். சமைத்த பொருட்கள் எப்போதுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாது பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்படி தான் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் சமைத்த உணவுகளெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு நாம் அதுக்கு அந்த பெட்டிக்கு என்ன பேருன்னு சொன்னோன்னா, அதுக்கும் சவப்பெட்டிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னேன். ஏன்னா சமைத்த உணவு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். அது எப்படி தான் பாதுகாப்பாக நம்ம வச்சாலும் சரி, அது வந்து உயிர் இல்லாததாக போயிடும். இப்போ நம்ம சமைக்கிறோம், சாம்பார் செய்கிறோம், ரசம் செய்கிறோம், அதெல்லாம் செஞ்சுட்டு மீதி இருந்துன்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது வந்து இறந்த உணவை நம்ம பார்க்குறோம். அதனால அதுக்கு பேர் சவப்பெட்டின்னு சொன்ன உடனே பலருக்கு வந்து ஒரு குழப்பமாகி போச்சு அந்த இடத்துல. அதே தான் இங்கேயும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போதுமே சமைத்த உணவுகளை அதில் உள்ள வைக்காதீங்க. கூடுமான அளவுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. பயன்படுத்தாமல் இருக்கிறதுனா நான் என்ன அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி அப்புறம் வந்து பழங்களை வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சமைத்த உணவுகள் ஒருபோதும் ஃப்ரிட்ஜுக்குள் போகக்கூடாது. இதை வந்து ஒரு பாடமாக நம்ம வச்சு பின்பற்றுறவங்க வீட்டில் தான் ஆரோக்கியம் என்றைக்கும் இருக்கும். சிலர் வந்து காய்கறிகளெல்லாம் வெட்டி கூட ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் உள்ள வச்சுக்கிறாங்களே. ரொம்ப தவறான விஷயமா. எடுத்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு வெட்டி சமைக்கணும். வெட்டி உள்ளே வைக்கிறதுனாலையும் அதனுடைய கேடுகள் நிறைய இருக்குது. குறிப்பாக அந்த வெங்காயம்லாம் வெட்டினோன்னா அது 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வந்து அதனுடைய தன்மைகள் முழுமையாக மாறிடும். நீங்கள் பார்த்துப்பீங்க, வெட்டி வச்சுருந்தீங்கனாலே அதனுடைய தன்மைகள் மாறிடும். அதனால் வெட்டாமல் அப்படியே முழுமையாக அந்த காம்போடு சேர்த்து ஃப்ரிட்ஜில் பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். அப்போ இந்த ஃப்ரோசன் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், அது வந்து என்னென்னா அது வேற மாதிரி, அது அதனுடைய பதப்படுத்துறது மாதிரி இல்லாமல் அது என்னென்னா இப்போ நிறைய முறைகள்லாம் வந்துருச்சு. அதே அளவில் அந்த என்ன சொல்கிறது, அந்த பறித்த உடனேயே குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதை வச்சுருந்தோம் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய நியூட்ரியன்ஸ் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முறை மூலமாக அது வைக்கக்கூடியது. அதே மாதிரி சில இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அதை காய வச்சு அதை பதப்படுத்துகிற முறையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குளிர்விச்சு பதப்படுத்துகிற முறையும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ வந்து விஞ்ஞானத்தின் மூலமாக அது வந்து முறைப்படுத்தப்பட்டது. ஏன்னா ஒரு இடத்துல கிடைக்காத பொருள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை இந்த முறைப்படி வேறு இடத்துல கொண்டு போகிறதுக்காக அந்த முறை பின்பற்றப்படுது. நம்ம கட்டாயமாக அதை செய்யக்கூடாது, நமக்கு தேவையில்லை அது. நிச்சயமா. அடுத்ததா கீதாமணி ராமநாதபுரம்ல இருந்து கேட்டிருக்காங்க. வீட்டில் பெட் வளர்க்குறாங்க, அதனுடைய முடிகள் நிறையாவே வீட்டில் உதிருது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனாலும் குழந்தைகளுக்கோ அவங்களுக்கோ வீசிங் மாதிரியான தொல்லையோ இது மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே அந்த வீட்டுக்குள்ள அந்த விலங்குகளை வந்து வராவிடாமல் இருக்கிறது தான் சிறந்தது. வெளியில் வச்சு வளர்க்குறது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த விடுறது, அந்த விலங்குகள் அந்த மாதிரியான இதுகளை வந்து எதுக்காக வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வேணும். இந்த காரணத்துக்காக தான் இந்த அனிமலை வளர்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும். நாய் பாதுகாக்கிறதுனா அந்த பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அதே மாதிரி பூனை, கன்றுக்குட்டி, அப்புறம் அந்த மாடு இதெல்லாம் பால்களுக்காக வளர்க்குறோம்னா அதுக்குள்ள இடத்துல இருக்கணும். அதுதான் முறை. வீட்டுக்குள்ளே நம்ம அலோவ் பண்ணுறதுனால நமக்கு கண் எவ்வளவுதான் சுத்தமாக வச்சுருந்தாலும் சின்ன சின்ன நுண் துகள்கள், அதாவது அந்த முடியாகட்டும், அந்த முடியில் இருக்கக்கூடிய சில விதமான துகள்களாகட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா, நம்ம மூச்சு பாதையில் ஒரு அளவுக்கு அதிகமாக சில மைக்ரானுக்கு மேலே இருந்தால் தான் அது தடுக்கும். அதை விட மெல்லிதான துகள்கள் நம்ம வந்து உள்ளே போச்சு அப்படின்னாச்சுன்னா மூச்சு பாதையில் உள்ள நிரந்தரமாக தங்கி இருந்துட்டு சில அலர்ஜி பிரச்சனையோ அல்லது தொடர்ச்சியான இருமலையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்குள்ள இடத்துல நம்ம வச்சுக்கிறது தான் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இப்போ எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது தான் வந்து பரவலாக ஆயிடுச்சு. அது அப்போ சரியான முறை இல்லை இல்லைங்களா? நிச்சயமாக முறை இல்லை. ஏன்னா இப்போ வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த நாய்கள்லாம் வாங்குறாங்க. அது நம்ம ஊர் நாய்கள் இல்லை. அதுவும் பிரச்சனை இருக்குது. வெளியூர் நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்கள் நம்ம ஊரில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வருது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, அது வேற ஒரு இடம் போகுது. இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாய்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் அதுக்குள்ள இடங்களில் வெளியில் வச்சு நம்ம வளர்க்கணும். அதுதான் முறை. நிச்சயமா டாக்டர். இன்னைக்கு
கேள்விகளுக்கு பதில்கள் ஆகட்டும் அல்லது நம்மளோட அத்திப்பழ ஸ்மூதி அதனுடைய பலன்களாகட்டும் நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மிக்க நன்றி. நன்றிம்மா. இன்னைக்கு அத்திப்பழ ஸ்மூதி பார்த்தோம். அதோட நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்தார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.